கடலூர் மாவட்டம் சுல்தான்பேட்டை பகுதியில் சுரங்கப்பாதையை மாற்றியமைக்க நியூஸ் 7 தமிழ் செய்தி வெளியிட்ட நிலையில் நகர்மன்ற தலைவர் தலைமையில் சிறப்பு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்பு ரயில்வே நிலையம் விரிவுபடுத்தும் போது சுல்தான்பேட்டை ரயில்வே கேட் அகற்றப்பட்டு சுரங்கப்பாதையாக மாற்றப்பட்டது. இதனால் சுரங்கப்பாதை வழியாக ஆம்புலன்ஸ் உள்ளிட்ட அவசர ஊர்திகள் செல்ல முடியாத நிலை உள்ளதால் அதனை மாற்றியமைக்க வேண்டி அப்பகுதி மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் சுரங்கப்பாதையை மாற்றியமைக்க நியூஸ் 7 தமிழ் வாயிலாக கோரிக்கை விடுத்தனர். இதனைத் தொடர்ந்து துறை அதிகாரிகள் அப்பகுதியில் ஆய்வு மேற்கொண்டனர். இந்த நிலையில் சுரங்கப்பாதையை மாற்றியமைக்க கோரி நகரமன்ற கூட்டத்தில் தலைவர் ஜெயந்தி ராதாகிருஷ்ணன் தலைமையில் சிறப்பு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. சுல்தான்பேட்டை பகுதியில் உள்ள பாதசாரி சுரங்கப்பாதை பகுதி மக்களுக்கு அவசிய காலங்களில் மருத்துவ சிகிச்சையின் காரணமாகவும் மற்றும் இறுதி போதுமான நிதி ஆதாரம் இல்லாததால் எதிர்வரும் அரசு திட்டப்பணியிலோ அல்லது மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களால் வழங்கப்படும் சமூக பாதுகாப்பு திட்ட நிதியில் அனுமதி பெற்று இந்த சப்வே விஷயமா நாங்க ஒரு வீடியோ எல்லாமே நாங்க நியூஸ் 7 வாயிலா முன் வச்சோம். அது சம்பந்தமா ஆர்டிஓ எல்லாரும் பார்த்தாங்க. பார்த்ததுல இப்ப நகர்மன்றத்துல மீட்டிங்ல சிறப்பு தீர்மானம் நிறைவேற்றிருக்காங்க. இது சம்பந்தமா இதை மாவட்ட நிர்வாகமும் ரயில்வே நிர்வாகமும் தமிழ்நாடு அரசும் இது சம்பந்தமா சீக்கிரமா முடிவு எடுத்து எங்க மக்களுக்கு சுரங்கப்பாதையை சரி பண்ணி கொடுக்கணும். ஆல ரோடு ரொம்ப மோசமா இருக்குது, அந்த ரோடையும் சரி பண்ணி தரணும்னு சொல்லிட்டு நான் நிர்வாகத்தை கேட்டுக்கிறேன். இதுக்கு முன்னெடுத்து செஞ்ச நியூஸ் 7க்கு நான் எங்க வார்டு மக்களுக்கு சார்பாக நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்.